السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير. صدق الله العظيم. قال نبينا وشفيعنا ومولانا مصطفى محمد صلى الله عليه وسلم: رضا الربي في رضا الوالد وسخط الربي وسخط الوالد، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. الصلاة والسلام عليك يا سيدي يا حبيب الله. الصلاة والسلام عليك يا سيدي يا رحمة للعالمين يا شفيع المذنبين يا رسول رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்பு ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவரின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்வின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள் அத்தனை பேர்கள் மீதும் இப்புனித சபையில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியவான்களாகவும் நெற்றியை தரையில் கொண்டு சுஜூது செய்யக்கூடிய நசீபுள்ள மக்களாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கி அருள்வானாக. இந்த உடலை விட்டு ரூஹ் பிரிவதற்கு முன்னால் ஒரு முறையாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானமான காபத்துல்லாஹ் ஷரீஃபை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து மன்னரையாட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்து முனவ்வராவை கண்டு அங்கு நாயகத்துடைய ரவுதாவுக்கு முன் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யதி யா ரசூலல்லாஹ் என்ற புனித வார்த்தைகளை மொழியக்கூடிய பாக்கியத்தையும் அந்த நபியை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் சன்னதிகளுக்கும் தந்தல் புரிவானாக. புனிதமான ஒரு மாதத்திலும் புனிதமான ஒரு நாளிலும் புனிதமான ஒரு அமலிலும் புனிதமே நிறைந்த அவருடைய மஸ்ஜிதிலும் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு கீழாக கண்டறியக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அங்கிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் அவன் சொல்லி காமிப்பான். தன்னை எந்த இடத்திலெல்லாம் தனக்கு இந்த சமூகம் இந்த மனிதர்கள் அடிபணிய வேண்டுமோ என்று சொல்லக்கூடிய அத்தனை இடங்களிலும் தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய கடமைகளையும் நிறைவேற்றுவது போன்று தன்னுடைய ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவேற்ற சொல்லுவான். உதாரணமாக குல் அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், என் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள், எனக்கு கட்டுப்படுவதை போன்றே இது போன்று அல்லாஹ் குர்ஆன்ல தனக்கு உரியதை தன் ஹபீபுக்கும்
சொல்லக்கூடிய இடங்கள் பலது வருகின்றது. அதே போன்று அல்லாஹ்வையும் அல்லாஹ்வின் ரசூலை தாண்டி இந்த சமூகத்தில் ஒரு மனிதனை குறித்து அல்லாஹ் இப்படி பேசுவான், தனக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளுக்கு அடுத்தால் இந்த கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், தனக்கு நன்றி செலுத்துவது போன்று இவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த சமூகத்தில் ஒரு மனிதர்களை குறித்து பேசுவான் என்று சொன்னால் அதுதான் நம்மை உருவாக்கிய பெற்றோர்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலை அல்லாஹ் என்ன செய்வான், இந்த சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ் என்ன செய்வான், பட்டியலிட்டு காமிப்பான். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நிபந்தனை பட்டியலை அல்லாஹ் வரைமுறையை எடுத்து காட்டும் பொழுது அதில் அவன் சொல்லக்கூடிய முதல் கட்டம் என்ன தெரியுமா, வஅபுதுல்லாஹ, அல்லாஹ்வை வணங்குங்கள், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், அவனுக்கு எந்த ஒரு இணையையும் கற்பித்து விடாதீர்கள் சொல்லிட்டு அடுத்து அது சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் பேசுவானா பார்த்தால் அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், ஒபிதில் குருபா ஒபிதில் யதாமா, உங்களுடைய நெருக்கம் உங்களுடைய உறவினர்கள் இவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்வார். அது நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை குறித்து பேசும் பொழுது எனக்கு எந்த இணையை மட்டும் வச்சிடாதீங்கப்பா, அதுக்கு பிறகு எல்லா விதமான கடமைகளும் உங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் இருக்கின்றது, உங்கள் சொந்த பந்தங்களை அரவணைப்பதில் இருக்கின்றது, ஏழைகள் மீது இரக்கம் காட்டுவதில் இருக்கின்றது, மிஸ்கின்கள் மீது உபகாரம் செய்வதில் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி சொல்லுவான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வந்து விட்டது, அல்லாஹ் தீர்ப்பளித்து விட்டான், அவனை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, அதற்கு அடுத்தபடியாக பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லிக்கொண்டே போவான், அவ்விருவர்கள் ஒருவர் வயோதிகம் அடைந்தாலும் சரி அல்லது இரண்டு பேர்களும் வயோதிகம் அடைந்தாலும் சரி அவர்களை குறித்து ஃபலா தகுல்லஹுமா உஃப்யு வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. வயது முதிர்ந்த அந்த பெற்றோர்கள் தாயாக இருக்கட்டும் அல்லது தந்தையாக இருக்கட்டும், இருவரில் ஒருவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் நீங்கள் சி என்ற ஒரு வார்த்தையும் கூட பேசிவிடாதீர்கள், அவர்களை வெறுத்து விடாதீர்கள், அவருடைய கோபத்திற்கு ஆளாகி விடாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களிடத்தில் சங்கையான பேச்சுகளை பேசுங்கள், மரியாதையான பேச்சுகளை பேசுங்கள், நல்ல முறையிலான அந்த சிந்தனைகளோடு அவர்களிடத்தில் இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னி வஃபிஸாலுஹு ஃபீ ஆமைனி அனிஷ்குர் லீ வலிவாலிதைக இலையல் மஸீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்ததை குறித்து தன்னுடைய வல்லமையை சொல்லுவான். நாம ரத்தத்தில இருந்து சதை துண்டாக, சதையில இருந்து எலும்புகளாக, எலும்புகள்ல இருந்து அவர்களை உருவம் கொடுத்து இப்படியெல்லாம் மனித படைப்பை பல மாற்றங்களாக நாம் படைத்தோம் என்று தன்னுடைய அதாவது வல்லமையை கூறி மனிதனை உருவாக்கிய விதத்தை அல்லாஹ் சொல்வான். அதே போன்று ஒரு தாய்க்கு ஏன் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். காரணம், கஷ்டத்திற்கு மேல் பல கஷ்டங்களை கடந்து வந்தவர்கள் அவர்கள். 2 ஆண்டுகள் உங்களுக்கு அவர்கள் பால் குடித்து பாலை தன்னுடைய உதிரம் ரத்தத்தை தன் உதிரமாக தந்தவர்கள். இவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா, ஒளிவாளி அதாவது அனிஷ்குர்லி வழிவாளிதைய, அவர்களுக்கு நன்றி உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பதுக்குர்னி அதுக்குருக்கும் வஷ்குருனி, எனக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாருக்கு செலுத்த சொல்றான்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஓ வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குரஹு வவலத்துஹு குரஹா. அவங்க யாரு தெரியுமா, அவங்களுக்கு உபகாரம் செய்யணும். உங்களை 30 மாசம் அவங்க சுமந்து கஷ்டப்பட்டாங்க, பிரசவத்துல 12 மாசங்கள், பால்குடியில் 12 மாசங்கள், இது போன்ற அவங்களுடைய கஷ்டங்கள் என்பது 30 மாதங்கள் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஏன் என்பதை சொல்லும் பொழுது அவர்களுடைய கஷ்டங்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதாரணமாக காட்டுகின்றான்.
ஆனால் இன்னைக்கு இந்த சமூகம் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், தாய் தந்தையினுடைய அந்த மகத்துவங்களை மறந்து பழைய தண்ணீரை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு புதிய தண்ணீரா மாறின மாதிரி, பழைய தண்ணீர் என்ற தாய் தந்தையர்களை புதிய தண்ணீர் என்று வெள்ளம் என்று சொல்லக்கூடிய மனைவி வந்ததுக்கு பிறகு அப்படியே மாறியது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருவன் தன் தாய் தந்தையை நேசிக்கும் அந்த அன்பும் எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அது கல்யாணத்துக்கு பிறகு பாசத்தை பங்கு வைக்கிறான் நாம சும்மா சொல்லிக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க தாய் தந்தைகள் மீது அந்த பாசம் குறைந்து விட்டது. குறைந்து விட்டாலும் கூட பரவாயில்ல, அவர்கள் மீது அதிகமான வெறுப்புகள் வந்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இருக்குதா இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில தாயின் மீது பாசம் குறைந்தது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை தாண்டி அவர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு ஏற்படுதா இல்லையா? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய கோபமும் அல்லாஹ் எங்க கொண்டு வச்சிருக்கான் தெரியுமா? ரப்புடைய பொருத்தம் வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுடைய பொருத்தத்தில் இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி அதே போன்று அல்லாஹ்வுடைய கோபம் வேணுமா? தந்தையினுடைய கோபம், பெற்றோருடைய கோபத்தை நீங்க வாங்கிக்குவேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாம் சிந்திக்க வேண்டும். நாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்தி வரக்கூடிய செய்தி என்னவென்றால், எல்லா நேரங்களிலும் அவருடைய வெறுப்புக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. அவர்கள் மீது சி என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடக்கூடாது. அவர்கள் மீது அதிருப்தியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. எல்லா நேரங்களிலும் சங்கையான வார்த்தைகளை நாம் அவர்கள் மீது பயன்படுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அஹக்கு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி, நான் யாருக்கு, என்னுடைய தோழர்கள்ல நான் யாருக்கு உண்மையா இருக்கணும், உரிமையா இருக்கணும், அவர்கள் மீது நான் தோழமை கொள்வதற்கு தகுதியானவர்களாக நான் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்ட பொழுது, உம்முக்கு அப்படின்னாங்க, என் தாய் அப்படின்னா, உன்னுடைய தாய் அப்படின்னாங்க. திரும்பவும் கேட்கிறாங்க, அப்போ உம்முக்கு அப்படிங்கிறாங்க. திரும்பவும் கேட்கிறோம், அப்போ உம்முக்குங்கிறாங்க. நான்காவது கேட்ட பார்த்தா அபுக்கு அப்படின்னாங்க. அப்ப உனக்கு எல்லா விதத்திலையும் ஒரு தோழமையாக, ஒரு உறவாக, ஒரு உரிமையான ஒரு உறவாக எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் முதலில் யார் என்று சொன்னால் அது உன்னுடைய பெற்றோர்கள் தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக வலியுறுத்துகின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அஸ்மா பின்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வராங்க, யா ரசூலல்லாஹ், காலத்து கதிமத்த அலைய உம்மி வஹிய முஷ்ரிக்கத்துன் ஃபீ ஆஹிரி குரைஷ், என்னுடைய தாய் அதாவது இஸ்லாத்திற்கு வரவில்லை, அவர்கள் முஷ்ரிக்காக இருக்கின்றார்கள். இந்த சமயத்துல அவங்க என்ன சந்திக்க வராங்க, ஹுதைபியா உடன்படிக்கையுடைய நேரத்துல என்ன சந்திக்க வராங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்கலையே, இவர்களுக்கு நான் உபகாரம் செய்யலாமா, அவர்களுக்கு நாம் சங்கை செய்யலாமா என்று கேட்ட பொழுது, நஅம் ஸலீஹா, அதெல்லாம் தாராளமா செய்ய. இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு நீங்கள் என்ன முறையில் கண்ணீர் செலுத்துவீர்களோ, அது இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையில இருந்தாலும் கூட நீங்கள் அதை முறையாக செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். இங்கு தடை என்பது எதுவும் கிடையாது, கொள்கையை கொண்டு எந்த தடையும் கிடையாது. அவங்க தாய் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. எந்த அளவுக்கு இந்த தாயினுடைய அந்தஸ்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்திருக்குமா. உலகத்திலேயே சொர்க்கத்தை நம்ம வாஜிபாக்கிக்கலாம், உலகத்திலேயே சொர்க்கத்தை நாம வாஜிபாக்கிக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஹராஜ் பயணத்துல அவங்க சொல்றாங்க, தகல்துல் ஜன்னதி ஃபஸமிஅது ஃபீஹா கிராஅத்துன் மின் ஹாதா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹராஜ் பயணத்துல இருக்கிறாங்க, சொர்க்கத்துல ஒரு குர்ஆன் ஓதுற சத்தம் கேக்குது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் உங்களுக்கு, அவங்க ஓதக்கூடிய சத்தம் தான் உங்களுக்கு கேட்குது. என்ன காரணம்? அவங்க உலகத்துல இருக்கும்போது சொர்க்கத்துல அவங்க சத்தம் கேட்கறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் தாய்க்கு செய்யக்கூடிய உபகாரம் தான் அல்லாஹ் அவர்களுடைய கூலியை சொர்க்கத்தில் எழுதி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார். அப்ப உலகத்துல நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் உபகாரம் செய்வதன் மூலமாக நாம இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தினுடைய இடத்தை நாம் நிர்ணயித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு எல்லாத்துக்கும் தர வேண்டும்.
அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் ரப்பினிடத்துல எதிர்பார்ப்பது என்னது? பாவ பரிகாரம் தானே. ரமலான் நம்மளை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான்ல நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குது? பாவத்தை விட்டு தவிர்த்து ரமலானுடைய முடிவுல நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணங்கள் நம் உள்ளத்தில் அதிகமாக ஆசையில் மிகைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட பாவ பரிகாரத்தையும் இந்த பெற்றோர்களின் உபகாரத்தின் மூலமாக கிடைக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நமக்கு உணர்த்துகின்றது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், இன்னி அஸப்து தம்பன் அதீமன் ஃபஹல்லி மின் தௌபதி. யா ரசூலல்லாஹ், நான் மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் செய்து விட்டேன், என் பாவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஹல்லக மின் உம்முக, உங்களுக்கு உம்மா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ். ஹல்லக மின் உம்மி மின் காலத்தி, உங்களுக்கு உம்மாவுடைய சகோதரிகள் சாட்சிமார்கள் யாரா இருக்கிறாங்களா கேட்கும் பொழுது இருக்காங்க யா ரசூலல்லாஹ், போய் அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க அப்படின்னா. அப்ப உம்மாவுடைய சகோதரிக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக நம்முடைய பாவங்கள், பெரும்பாவங்கள் நம்ம யோசிக்கணும். எப்படி சொல்றாங்க? அதாவது ஜம்பன் அதீமன், யா ரசூலல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஸப்து ஜம்பன் அதீமன், மிக பெரும் பாவம் செய்து விட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு தௌபா பாவ பரிகாரம் கிடைக்குமா கேட்கும் பொழுது, உங்க உம்மா இருந்தா அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, இல்லையா உம்மாவுடைய சகோதரிக்கு உபகாரம் செய்யுங்க, அந்த பெரும் பாவங்களை அது மன்னிச்சிரும் அப்படின்னா. அப்ப உலகத்துல நாம பெரும் பாவங்கள் மன்னிப்பதற்கான அந்த ஆயுதங்களை தேடிக்கொண்டிருக்கின்ற நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கிறாங்க. நம்ம தாய்க்கு, நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நாம் கண்ணியம் செலுத்துவதன் மூலமாக, அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக நமக்கு எல்லா விதமான பாவ பரிகாரங்களும் இந்த உலகத்திலே கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் அதை விட்டுவிடக்கூடாது. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள். ஸஈது ஸஈதி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் வருகிறார். ஹல் பகிய மினல் பர்ரி அபவைஹி அபர்ரஹுமா பிஹி பஅத மௌதிஹா. யா ரசூலல்லாஹ், என் பெற்றோர்களுடைய மரணத்திற்கு பிறகும் நான் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதும் உண்டா என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் இல்ல. 5 விதமான கடமைகளை அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்வது, வ இஸ்திக்ஃபாரு லஹுமா, அவர்களுக்காக வேண்டி அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவது, வ இன்ஃபிதாது அஹதிஹிமா மின் பஅதிஹிமா, அவர்களுடைய மௌத்துக்கு பிறகும் சரி, அவர்களுடைய உயிரோடு இருந்த காலத்திலும் சரி, அவர்கள் செய்த அந்த வசீலாக்கள், யாருக்காவது உபகாரம் செய்யணும்னு சொல்லி இருப்பாங்க, யாருக்காவது உதவி செய்யணும்னு சொல்லி இருப்பாங்க, ஏதாவது கடன்களை வாங்கி இருப்பாங்க, இது போன்ற வசியத்துகளை அவர்கள் மௌத்துக்கு பிறகும் சரி, அவருடைய வாழ்ந்த காலத்திலும் சரி நாம் நிறைவேற்றுவது. அதே போல சொன்னார்கள், அவர்களுடைய உறவுகளை சேர்த்து, அதாவது பாப்பாவுடைய சகோதரர்கள், பாப்பாவுடைய தம்பிமார்கள், அவங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள், அதில் உங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகள், இவர்களோடு உறவுகளை துண்டிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று 5வதாக பாப்பாவுடைய நண்பர்களையும் சங்கை செய்ய வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு முறை மக்காவின் பக்கம் பயணம் போறாங்க. ஒட்டகத்துல போய்கிட்டே இருக்கிறாங்க. நீண்ட நெடுந்தூரங்கள் வாகனத்துல நமக்கு போனாலும் கூட கொஞ்சம் அலுப்பு ஏற்படும்ல, என்ன செய்வாங்க, இறங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அது போன்று இவர்கள் ஒட்டகத்துல இருந்து இறங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி அந்த ஒட்டகத்தை கையில கூட்டிட்டு நடந்து போறாங்க. அந்த சமயத்துல ஒரு மனிதர் வராங்க, ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர். அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொன்னாங்க. பார்த்த உடனே தன்னுடைய ஒட்டகத்தையும் தன் மேல கட்டிருந்த தலைப்பாயும் அவுத்து அவன்கிட்ட கொடுத்த நீ கொண்டுப்பாங்க. பக்கத்துல இருந்த அடிமை கேட்டாங்களாம், அவரு ஏதோ சலாம் தான் சொன்னாரு, யாசகம் கேட்க வந்திருக்கிறாங்கிறது அவருடைய முகத்தோரணிலே தெரிகின்றது. ஏதாவது ஒரு 2-3 தீனாரை கொடுத்து அனுப்பியிருக்கலாமே, வாகனத்துக்காக வேண்டி வைத்திருந்த ஒட்டகத்தை அப்படியே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இப்படி சொன்னாங்க, யாரு அவர்களுடைய பெற்றோர்களுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் வாழ்க்கையை நூறானியத்தாக ஆக்குகின்றான். உலகத்துல வாழும் காலம் எல்லாமே அவர்கள் பிரகாசமாக இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக என் தந்தை என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. என் தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தோழர் இவர்களுக்கு நான் எப்படி சங்கை செய்யாம இருக்க முடியும்? இதனால என் வாழ்க்கை பிரகாசமா அல்லாஹ் ஆக்குவானா இல்லையா? அதனாலதான் கொடுத்தா அப்படின்னா
அப்போ வாப்புடைய நண்பர்களை சங்கைப்படுத்தும் பொழுதே இந்த உலகத்தில் அல்லாஹ் பிரகாசமான வாழ்க்கைகளை தருகின்றார் என்று சொன்னால், அவர்களுடைய பெற்றோர்களை நாம் சங்கைப்படுத்தும் விதமாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யும் விதமாக, அவர்களுக்கு கண்ணியத்தோடு நடந்து கொண்டால் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக நாம் ஆகலாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் கதீஜா ரலியல்லாஹு தோழிகள் கதீஜா இடத்துல ஒவ்வொரு நாளும் அவங்க நினைவு வரும்போதெல்லாம் வீட்டுல ஒரு விருந்தை வச்சு அவங்க தோழிகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விடுவாங்க. அவங்க மகன் சொல்லுவாங்க, பாத்திமா உம்மாவுடைய தோழிக்கு கொடுத்து விடுங்கன்னு சொல்லுவாங்களாம். அது அதாவது வந்தவன இன்னைக்கு தந்தை இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க உறவுகள் அப்படியே எத்தனை முறைகள் துண்டிக்கப்படுகின்றது. பாப்பாவுடைய தோழர்கள் அங்க எங்க இருக்கான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் அவங்களுடைய சகோதரர்கள் நாம் இன்னைக்கு அரவணைக்க மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு நாம் அன்னைக்கு முண்டிக் கொண்டு வாரிசாக வளர்த்துக் கொண்டு போகின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு கற்றுத்தரவில்லை. தந்தையை மாத்திரமல்ல, தந்தையோடு சேர்ந்த அனைத்து இரத்த பந்தங்களையும் கண்ணியப்படுத்த சொன்னார்கள். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய ஜெயமாக இருக்கும் என்பதை நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக வலியுறுத்துகிறார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்தினார்கள். நாயகத்தினுடைய சிறு வயதிலிருந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு இல்லை. ஒரு தாயினுடைய அன்பு எப்படி இருக்கும், ஒரு தந்தையினுடைய அன்பு எப்படி இருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னோடி அல்லவா. அவங்களுடைய அதாவது பால் குடித்தாய் ஹலீமத்து ஸாதியா ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு முறை ஜீரான் என்ற பகுதியில உட்கார்ந்து இருந்தாங்க. தூரத்துல ஒரு மூதாட்டி வராங்க. வந்த உடனே தன்னுடைய முசல்லாவை எடுத்துட்டு அவங்களை உட்கார வச்சு மேல உள்ள துண்டை தூக்கி பிரிச்சு அவங்களை உட்கார வைக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் பாக்குறாங்க, யார் யார சொல்றாங்க, என்னுடைய பால் குடித்தாய் என்று சொன்னார்கள். அப்பதான் வரலாறுகள் எழுதுறாங்க, பால் குடித்தாய் ரொம்ப நாளா கொடுத்திருக்க மாட்டாங்க. மிஞ்சு போனா 1 வருஷம் 2 வருஷம் தான். இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் கொடுத்த அந்த வழிமுறைகள்லாம் அரபிகள் இடத்துல இருந்துச்சு. ஆனா பால் குடி தாய்க்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியில் கடந்த அந்த ஒரு துண்டை எடுத்து அவங்களுக்கு விரிப்பாக விரிக்கிறார்கள். வரலாற்றில் அப்படி யாருக்கும் விரித்தது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது தன் துண்டை எடுத்து ஹிபத்தா கொடுத்திருக்கிறாங்க, அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் சங்கை செய்யும் விதமாக யாருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது கிடையாது. தன் பால் குடி தாய்க்கு இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கை செய்தார்கள் என்று சொன்னால், சொந்த தாயாக இருந்தால் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் செய்வதை வரலான கட்டாய கடமையாக ஆக்கியிருப்பார்கள். உம்மத்துக்கு சில விஷயங்களை கஷ்டமா இருக்குனால சிலதை நான் கஷ்டமாக, அதாவது சிலதை ஏவவே இல்லை. அதுல ஒண்ணு எழுது, இஷா தொழுகை கண்டிப்பா ஜமாத்தோடு அதாவது பிற்பகுதியில தான் தொழுகணும் அப்படிங்கிற நான் ஏவல. தஹஜ்ஜுடைய நேரத்துல இஷாவை தொழுகணும், இது என் உம்மத்துக்கு ரொம்ப கஷ்டம், இதை நான் ஏவவே இல்லை. அதே போன்று மிஸ்வாக்கு செய்வதையும் நான் பரவாக்கிருந்தா என் உம்மத்துக்கு கஷ்டமா இருக்கும். அது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு கடமை, அவர்களுக்கு கண்ணியம் செய்வதையும் கட்டாய கடமையாக ஆக்கியிருப்பார்கள். வரலாறுகள் நமக்கு சொல்லுது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடி தாயாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நன்முறையில் கண்ணியம் செய்து சில அன்பளிப்புகளையும் கொடுத்து அனுப்பினார்கள், தலை குனிந்து பேசினார்கள் என்று வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றனர். அதே போன்று இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த கண்ணியத்தை இழந்தவர்களுக்கு இந்த துன்யாவில் கிடைக்கக்கூடிய அந்த துர்பாக்கியத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெற்றோருடைய கோபத்திற்கு எந்த நேரத்தில் நம்ம ஆளாயிடக்கூடாது. பெற்றோர்களுடைய துவா என்னது, மிக பெரும் நபிமார்களுடைய பதுவாவுக்கும் பெற்றோர்களுடைய பதுவாவுக்கும் சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒரு நபி அவங்க உம்மத்துக்கு எதிராக துவா கேட்டு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா, அதே போன்று பெற்றோர்கள் தன் மகனுக்கு எதிராக ஒரு துவா கேட்டு அல்லாஹ் அதையும் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், சுரைத் என்ற ஒரு ஆபிது, அல்லாஹ் நீண்ட காலமாக வணங்கிய ஒரு பெரிய ஆபிது, அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது அவங்க தாயார் அவங்களை அழைக்கிறாங்க, யா சுரைத் வாருங்கள். தொழுகை அந்த காலத்துல தொழுகையில தாய் அழைச்ச தொழுகை விட்டுட்டு போகணும். அவங்க ஆபிதா இருந்தாங்க, அதாவது வணக்கசாலியாக இருந்தாங்க, ஆனா ஆலிமாக இல்ல. தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு தெரியல. அதனால இந்த காலத்திலே நஃபீலான தொழுகையா இருந்தா தாயினுடைய சப்தம் உயர்ந்த நிலையில நம்மளை கூப்பிட்டாலும் நம்ம நஃபீலான தொழுகையா நினைச்சிடலாம், விட்டுட்டு போக அனுமதி இருக்கின்றது. மற்றபடி சும்மா சாதாரண வேலையா சொல்லுவானா நம்ம தொழுதுக்கலாம்.
ஆனா தாயினுடைய அழைப்பு ஏதோ ஒரு ஆபத்தையும் ஒரு அவசரத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த நஃபிலான தொழுகை கூட என்ன செய்யலாம், இப்ப முடிச்சுட்டு போகலாம். அப்ப அந்த காலத்துல தொழுதுட்டு இருந்தா என்ன செய்யணும், தொழுகையை முடிச்சுட்டு போகணும். அந்த சட்டம் அவங்களுக்கு தெரியல. தாய் சப்தம் போட இவங்க அமைதியா தொழுதுகிட்டே இருக்கிறாங்க. நம்ம பெற்றோர்களுக்கு தான் திடீர்னு வேலை செய்யலன்னா, சத்தத்துக்கு கவனிக்கலன்னா வார்த்தையை விடுவாங்களா இல்லையா? அதே மாதிரி நீ ஒரு விபச்சாரியின் முகத்துல முழிப்பா என்று தாய் பதுவா விட்டாரான். சில காலம் போச்சு. அந்த ஆபிதுக்கு ஒரு வணங்கக்கூடிய ஒரு பீடம் இருந்துச்சு. அதுல அவங்க வணங்கிட்டு இருக்கிறாங்க. அதுல தோட்டத்தை சுத்தி வேலையாட்கள் இருக்கிறாங்க. அதுல ஒரு பெண்மணி ஒரு குழந்தையோடு இந்த குழந்தைக்கு தகப்பன் இந்த சுரேஜி என்கிற இந்த வணக்க சார்ஜா அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாம் அவர்கள் பீடத்தை உடைத்து அவர்களை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இவங்க என்ன செய்யறாங்க, 2 நிமிஷம் அல்லாஹ்விட்ட வணங்குவதற்காக வேண்டிய அனுமதி கேட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு ஒரு குச்சி எடுத்து அந்த பிள்ளையினுடைய வயிற்றுல அடிச்சு, உன்னுடைய தகப்பன் யார் என்று கேட்டார்கள். சிறு வயசுல பேசிய குழந்தைகள் 4, அதுல ஒரு குழந்தை அது என்று வரலாறுகள் சொல்வார்கள். அந்த குழந்தை பேசிய என்னுடைய தகப்பனர் இந்த ஆட்டு இடையன் அப்படின்னு ஒரு ஆட்டு இடையில காமிச்சிச்சு. அது தவறான முறையில ஈண்டெடுத்து வந்த குழந்தை. அப்பதான் அந்த மக்கள் எல்லாம் விளங்கி கொண்டார்கள், நாங்க தெரியாம உங்களை அடிச்சுட்டோம். அப்ப அவங்க சொன்னாங்களா, என் தாயினுடைய பதுவா நிறைவேறிவிட்டது. என் தாய் அன்னைக்கு ஒரு விபச்சாரியுடைய முகத்துல நீ முழிப்பேன்னு அதே மாதிரி நான் முழிச்சுட்டேன் அப்படின்னாங்க. அப்ப சாதாரணமாக ஒரு தாய் இப்படி ஒரு வார்த்தையை விட்டதையே அல்லாஹ் நிலைநாட்டினான் என்று சொன்னால், அந்த தாய் மனம் உடைந்து நமக்கு எதிராக துஆ செய்தால் நம்மளை அல்லாஹ் விட்டு வைப்பான் நினைக்கிறீங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பொழுதும் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அவங்க நமக்கு அதாவது ரொம்ப அநியாயமா நடக்கிறாங்களே, ஒரு நீதமாக நம்மகிட்ட நடக்கலையே அப்படிங்கிற பொழுது அவங்க விஷயத்துல நாம எப்படி நியாயமா நடக்க முடியும் அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு நான் எந்த அளவுக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துல இப்படி சொல்லுவார்கள், அதாவது ஒரு மனிதன் காலையில் அல்லாஹ்வுக்கும் அதாவது பெற்றோர்களுக்கும் வழிபட்டவனாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல 2 வாசல்களை திறந்து காட்டுவான். அதே சமயத்துல ஒரு தாயோ அல்லது ஒரு தந்தையோ தான் இருக்கிறாங்க, அவர்களுக்கு வழிபட்டாலும் ஒரு வாசல் அல்லாஹ் திறந்து காட்டுவான். அதே சமயத்தில் அல்லாஹ்வுக்கோ அல்லது பெற்றோர்களுக்கோ வழிபடாமல் மாறு செய்தால் அல்லாஹ் நரகத்தினுடைய 2 வாசலை திறப்பான். அதே சமயத்துல ஒரு தாய் தான் இருக்கிறாங்க, பெற்றோர் மட்டும் இருக்கிறாங்க, ஒரு தந்தை தான் இருக்கிறாங்கன்னா ஒரு நரக வாசல் அல்லாஹ் திறந்துருவான். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறாங்க, சரிங்க யார சொல்லலாம், இருந்தாலும் அவர்கள் நமக்கு வலமாகும் நமக்கு அநியாயம் செய்தாலுமா முழுக்க முழுக்க அவங்களுடைய நடவடிக்கையும் நியாயமே இல்ல, நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, எதிராவே பேசுறாங்க. கொஞ்சமா சிந்திச்சா அவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது, ஆனா கூகும் பெரிய பிரச்சனையா ஆக்குறாங்க. இந்த விஷயத்துல நான் அவங்க பக்கம் நான் சாய முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சொல்லாத்துறாங்க, கால வயின் தளமாகும் என்னத்த அநியாயம் செஞ்சாலும் சரி நீ அடங்கிதான் போகணும், எவ்வளவு மாற்றமா நடந்தாலும் சரி நீ அடங்கிதான் போய் ஆகணும். உனக்கு பிடிக்காம நடக்கிறாங்க, உன்னுடைய வெறுப்பு சம்பாதிக்கிற மாதிரி நடக்கிறாங்க, முழுக்க முழுக்க உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை நமக்கு தெரியுது அப்படின்னு தெரிஞ்சாலும் நீ அமைதியா தான் போகணும். சொர்க்க வேணுமா இல்லையா? அந்த பெற்றோருடைய கோபத்திற்கு நாம ஆளாகிவிட்டா அல்லாஹ் நரகவாசலை திறந்துருவான். அதே அந்த பெற்றோருடைய நான் அதான் எங்க உஸ்தாமா அதிகமா சொல்லுவேன், அற்பத்துன்யாவுக்காக வேண்டி தாய் தந்தையர்களை எப்பவுமே எதிர்க்கிறாதீங்க. நீங்க உங்க தாய் தந்தைகள்கிட்ட முழுக்க முழுக்க விரோதம் கொள்வதற்கு காரணம் அற்பத்துன்யா மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி மார்க்கத்துக்கு மரணா செஞ்சு அவங்க தாயே கிடையாது. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான ஒரு காரியங்களை ஏவுனா அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கமே சொல்லல. ஆனா அதை தாண்டி நாம் அவர்கள் மீது வெறுப்ப காமிக்கிறோம்னா அது அற்ப துன்யாவத்தான் இருக்கும். துன்யாவோட சில ஒரு அற்ப ஆசைதான். சொத்து பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா மனைவி பிரச்சனையா இருக்கும், இல்லைன்னா குடும்ப பிரச்சனையா இருக்கும், ஏதாவது உறவு பிரச்சனையா இருக்கும். இதெல்லாம் அற்ப இந்த துன்யாவோடு முடிகிறது தானே. இதெல்லாம் நம்ம பின்னாடியே வரக்கூடியதா இல்லையே. அப்போ அற்ப துன்யாவுக்காக வேண்டி எந்த ஒரு கட்டத்திலும் உங்களுடைய தாய் தந்தையுடைய வெறுப்பை சம்பாதித்து விடாதீர்கள். அடங்கி போங்க, அல்லாஹ் வேற வழியை திறந்து காமிப்பான். அல்லாஹ் இடத்துல சாட்டி விடுங்க, யா அல்லாஹ் என் தாய் தந்தையர்கள் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டீர்கள், அல்லாஹ்ட துஆ கேளுங்க, அல்லாஹ் மாத்தி தருவான். ஆனா அதை காரணம் காட்டி அவர்கள் மீது எந்த ஒரு வெறுப்பினுடைய ஒரு முகப்பாவனையை கூட காமிச்சிடாதீங்க. காமிச்சா அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஏன்னா அல்லாஹ் தன்னோடு ஒப்பிடுறான். எனக்கு நீ நன்றி செலுத்தணும்னா உன்னுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்து,
எனக்கு வழிபடு, யாரை இணை வச்சிடாத. அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் தெரியுமா? வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா. என்ன வழிபடுப்பா, எதையும் இணையா வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தொழுகு, நல்ல ஜக்காத்து கொடு, நோன்பு வை, அதெல்லாம் அல்லாஹ் சொல்லல. அதற்கு பிறகு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் பெற்றோர்களுக்கு நீ முழுக்க முழுக்க உபகாரம் மாத்திரமே செய்ய வேண்டும். அவர்களுடைய விருப்ப உஃப் சி என்ற வார்த்தையை கூட விளையாட்டா கூட பயன்படுத்திடாத. அல்லாஹ் நம்மளை தடுக்கிறான். இன்னைக்கு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வர, யார சொல்லலாம், நான் போருக்கு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு சஹாபி சொல்றாங்க. உங்க உம்மாவுக்கு துணைய ஆள் இருக்காங்களா? இல்ல. யாரு? அவங்க உம்மாவுக்கு உபகாரம் செய்யப்பாங்க. இன்னொரு சஹாபி கேட்கிறாங்க, நான் ஹஜ் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க உம்மாவுக்கு நீங்க உபகாரம் செய்வதன் மூலமாக فأنت حاج فأنت مجاهد فأنت معتذر. நீங்க தான் உம்ரா செய்யக்கூடியவர்கள். உம்ரா செஞ்ச நன்மையை அல்லாஹ் தந்துருவான், ஹஜ் செய்யக்கூடிய நன்மையை தந்துருவான். நீங்கள் போருக்கு சென்றால் என்ன நன்மையை அல்லாஹ் தருவானோ அது அனைத்தையும் அல்லாஹ் தந்துருவான். அதே போன்று உலகத்துல அல்லாஹ் சுகதாக்களை சில பட்டியல்கள் வச்சிருக்கிறான். போர்ல போய் மரணிச்சவங்களுக்கு சுகதாவுடைய பாக்கியம் கிடைக்கும். யார் தாய் தந்தையர்களுடைய உபகாரம் செய்கிறார்களோ அதை விடவும் பெரும்பாக்கியத்தை அல்லாஹ் தரான். அவர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக சுகதாக்களுக்கு 7 விதமான தரஜாக்கள் அல்லாஹ் கொடுக்கிறாங்கிறான். அந்த 7 விதமான தரஜாவுடைய நன்மையை விடவும் அதிகமான நன்மைகளை பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க, இன்னல் அபூத லா யமூத்து வாலிதுஹு வ அஹதுஹுமா ஃபஇன்னஹு லஹுமா லி ஆக்குன் ஃபலா யஸால் யதுஹுமா வ யஸ்தக்ஃபிர் லஹுமா ஹத்தா யக்துபுல்லாஹு பாரன். இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எத்தனை பேர்கள் நம்மை விட்டும் மரணித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய கபர்களை விசாலமாக்கி கொடுக்கட்டும். ஆனா இன்னைக்கும் சிலர்கள் உள்ளத்துல பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு மாறு செஞ்சுட்டமே அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்வு தராங்க. யாரு தன்னுடைய பெற்றோர்கள் மரணித்ததற்கு பிறகு அவர்களுக்கு அநீதம் செய்து விட்டோம் என்று உள்ளங்களில் எண்ணி விட்டால் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவர்களை நினைத்து நினைத்து அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். அப்படி தேடினா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யக்துபுல்லாஹு பாரன், அவர்களுக்கு உயிரோடு இருந்தால் என்ன உபகாரம் செஞ்சு அந்த நன்மையை தருவானோ அந்த நன்மையை அல்லாஹ் எழுதிடுவான். உயிரோடு இருக்கும்போது நம்ம செஞ்ச உபகாரத்திற்கான நன்மையை அவர் மௌத்துக்கு பிறகு அவர்களுக்காக வேண்டி நாம துஆ கேட்டுட்டே இருந்தா அந்த நன்மையை எழுதிடுவான். அது மாத்திரமல்ல, இந்த பெற்றோருடைய விஷயத்துல நாம ரொம்பவும் கவனமா இருக்கும். நம்மை நோக்கி ரமலான் வருகின்றது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். ரமலான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெம்பரிப்படியில இருந்து 3 முறை ஆமீன் 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 என்று சொன்ன வரலாறுகள் நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு என்னது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஆமீன் சொன்னீங்க கேட்ட பொழுது, யாருக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்து அவர்களை சரிவர உபகாரம் செய்யாமல் அவர்களுடைய கோபத்திற்கு யார் ஆளானார்களோ அவர்கள் நாசம் அடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல நான் ஆமீன் என்றேன் என்றார்கள். இது சாதாரண ஒரு துஆவா நாம் நினைக்க கூடாது. துஆ செய்யறது யாரு? அந்த துஆவுடைய வார்த்தையை பயன்படுத்துறது யாரு? மலக்குமார்களில் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த துஆவுக்கு ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் யார்? உலகத்திலே தலை சிறந்த தலைவர் அல்லாஹ்வுடைய ஹபீப் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆ யாரின் மூலமா வந்தது? நம்மை படைத்த ரப்பு. எங்கன இருந்து துஆ செய்யப்படுகிறது? உலகத்துல சிறந்த இடமான பள்ளிவாசலிலும் அதிலையும் மக்பூலியத்தான இடமான மெம்பர் படியில இருந்து துஆ செய்யப்படுகின்றது. அப்ப இந்த துஆவை சுத்தி எல்லாமே சிறப்புக்குரியது. சிறப்பே இல்லைன்னா கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் துஆ கேட்கக்கூடிய நபரும் சிறந்தவர், அதற்கு ஆமீன் சொல்லக்கூடிய நபரும் சிறந்தவர், அது கேட்கப்படக்கூடிய இடமும் சிறந்த இடம், அதை வலியுறுத்துகின்ற ரப்பும் அகிலத்தை படைத்தவர். அப்ப எவ்வளவு பெரிய அந்த துஆவுக்கான பவர் அப்ப நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலமெல்லாம் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்குவானாக. அவர்களுடைய கோபத்தை ஒரு கட்டத்திலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலகத்தில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களோடு பொருத்தம் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையையும் அவர்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வ ஆகிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.